வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை வளர்ப்பில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உயிர் தொழில்நுட்பவியல் பேராசிரியர் டாக்டர் சி ஸ்ரீகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிழல் வலையின் கீழ் பாகற்காய் சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கோட்டைப்பட்டி கலிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கேரட். இன்றைய தகவல் நேரத்தில் கோழி குஞ்சு பொரிப்பகத்தின் செயல்பாடுகள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மாறி வரும் பருவநிலைகளால் காய்கறி பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலின் அளவு அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனை நிவர்த்தி செய்ய இயற்கை உரங்களை பயன்படுத்தி நிழல் வலைகளின் மூலம் சாகுபடிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். மேலும் மழை மற்றும் வெப்பத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்கவும் உதவுகின்றன. அந்த வகையில் நிழல் வலையின் கீழ் பாகற்காய் சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கோட்டைப்பட்டி கலிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம் சரவணன். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பகுதியில் வந்ததுக்கப்புறம். உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு குழுன்னு ஒரு ஏசி ரூம்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகேங்க சார். இந்த பாவக்காய் பந்தல். ஆமாம் சார். இல்லைங்களா? பாவக்காய் பந்தல் வந்துட்டு ரொம்ப குழுன்னு வச்சு ஏசி ரூமில் வச்சு வளர்க்குற மாதிரி வச்சுருக்கிறீங்களே. இது என்ன வெளியில் ஒரு அமைப்பு, அது பேர் என்ன? நிழல் வளைக்கூடம் சார். இதுக்கு பேர் நிழல் வளைக்கூடம். இது வந்து நம்ம 20%, 50%, 75% அந்த மாதிரி ஒரு வெப்பத்தை வெயிலை வந்து நேரடியாக உள்ளே படாமல் எந்த பயிருக்கு எவ்வளோ % தேவையோ அந்த அளவில் அந்த கூட அமைக்கலாம். ஒரு ரொம்ப குளிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாக வேணும் அப்படின்னா, வெப்ப காலத்தில் வர வைக்கணும் அப்படின்னா ஒரு 75% அந்த மாதிரி ஒரு வலை அமைக்கலாம். நார்மலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 50% நிழல் வெயில் மட்டும் உள்ளே வர மாதிரி நம்ம அந்த அமைக்கலாம். அதுக்கு தகுந்த பயிர் பண்ணலாம் சார். இல்லை, நீங்கள் பண்ணுங்க. ஆனால் ஒவ்வொரு சீதோஷ நிலைக்கும் ஒவ்வொரு ரகமான வலை இருக்குதுன்ற வலை இருக்குது. ஒரு பயிருக்கு ஒரு ரகமான. இந்த ஐடியா இந்த ஆலோசனை, இந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? ஒரு பாவக்காய்க்கு இவ்வளோ பாதுகாப்பு, ஒரு கசப்பான பொருளுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறீங்களே, இது எப்படி உங்களுக்கு இந்த செலவினங்களெல்லாம் எப்படி ஈடுகட்டுறீங்க? செலவினம்னா இது வந்து இந்த நிழல் குடியில் வந்து 500 ஸ்கொயர் மீட்டரில் எங்களுக்கு வந்து காந்திகிராம் கேவிக்கு இருக்குது. அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு மானிய லெவலில் போட்டு கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு என்ன கிராப் வைக்கலாம் அதுக்கான ஆலோசனைலாம் கொடுத்தாங்க. ஒருத்தர் எங்களோட 20 பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து தக்காளி போட்டிருக்காரு, ஒருத்தர் கத்திரிக்காய் போட்டிருக்காரு, ஒருத்தர் வந்து மல்லிகை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மரும் ஒரு பயிர் அது எந்த மாதிரி நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத அடிக்கடி அவங்க வந்து பார்வையிட்டு கேவிகேலேருந்து வந்து டாக்டர் உதயகுமார் சார் இருக்கார், அவங்க செந்தில் சார் இருக்கார், அவங்களும் வந்து பார்த்து இதுக்கான ஆலோசனை கொடுக்குறாங்க.
நான் எடுத்துகிட்ட பயிர் வந்து பாவக்காய். ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா வெளியில் நட்ட பாவக்காய் விதை முளைக்க கூட இல்லை. அப்படியே மீறி முளைச்சாலும் ஒரு இதே மண் இல்லை இதே பகுதியில் நிறைய நட்டுறாங்க, எந்த கிராப்பும் எங்கேயுமே வரல. அப்புறம் என்ன பண்ணீங்க? அதான் இந்த ஷெட்டுக்குள்ளே வர வைக்கலாம், நம்மளுக்கு வந்து வெயில்னால தான். அது யார் சொன்னது உங்களுக்கு? இங்கே டாக்டர் உதயகுமார் சார் தான் சொன்னார். கேவிகேல. ஆமாம். அதாவது என்ன இந்த நிழல் வலை கூடம் அமைப்பு எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா, நம்ம வெளியில் எந்த டைமில் வர வைக்க முடியாத ஒரு பயிர் இருந்ததுன்னா அதை இங்கே வர வைக்கலாம். இந்த ஷெட்டுக்குள்ளே வர வைக்கலாம். நம்ம வந்து இப்போ வெளியில் வந்தால் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பாவக்காக்காக இவ்வளோ செலவு பண்ணுறது உங்களுக்கு லாபகரமாக தேவை. இது செலவு இல்லைங்க சார். இது வந்து என்னென்னா ஒரு தடவை நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு தடவை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 4 வருஷம் 5 வருஷம் அதுக்குள்ளே நம்ம வேணுங்கிறப்ப இதப்போ சீசனில் பண்ணுற பயிரில் வந்து விலை கிடைக்காது. இப்போ தக்காளிலாம் நல்லா வரும், அந்த சீசனில் பார்த்திங்கன்னா விலை கிடைக்காது. இப்போ பாவக்காய் அடுத்த மாதம் ஆடி மாதம் நடுவாங்க. அவங்க எல்லா ஃபார்மரும் நட்டு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுங்கிறது 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதே பொருளை நட முடியாத நேரத்தில் பருவம் இல்லாத நேரத்தில் நட்டு கொண்டு வந்துட்டோம்னா இப்போ 50 to 60 ரூபா விற்றுட்டுருக்கு. இது எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை அறுவடை பண்ணுவீங்க நீங்கள்? இது வந்து ஒரு 5 நாள். அதாவது காயோட இது ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே பண்ணியிருக்கோம். இது முதல்ல ஆரம்பத்தில் நாற்று நடவுக்கு விட்டு அங்கேருந்து மேலே வர்றதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் உங்களுக்கு? விதை தான் சார். இது நாற்று ட்ரேயில் போட்டு நடலாம். அந்த கணக்கு வந்து அது ட்ரேயில் எத்தனை நாள்? 13 நாள் இருக்கணும். அதை எடுத்து இங்கே வைக்கணும்னு சொல்லலாம். இது வெளியில் பண்ணுறதா இருந்தால் ட்ரேயில் போட்டு வைக்கலாம். ஏன்னா நிறைய விதைகள் முளைக்காமல் போயிடும் உள்ள தரையில் நடுறப்போ. இங்கே வந்து இது ட்ரேயில் போட்ட மாதிரி தான். இது ஒரு ஃப்ரீசர் மாதிரி இருக்குல்ல, எல்லா விதையுமே 100% முளைக்கும். நேரடியாக விதைக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பயன் தரும். அது நேரடியாகவே விதையை போட்டுடலாம். அதில் இருந்து 50ஆவது நாள் முதல் பூ வரும் சார். 50ஆவது நாள் முதல் பூ வரும். ஆரம்பத்தில் வர பூக்கள் எல்லாமே ஆண் பூக்கள் தான் அதிகமாக வரும். அப்போ அந்த 1-2 பெண் பூக்கள் வருது. அது வந்து சும்மா ஒரு 60 நாளில் பார்த்திங்கன்னா எங்கேயோ இந்த ஒரு பந்தல்லே வந்து ஒரு 5 கிலோ காய் பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அறுவடைக்கு குறைஞ்சது 75 நாள் to 80 நாள் ஆகும் சார் காய்களோட அறுவடைக்கு. சரிங்க. ஆனால் முதல்ல நீங்கள் அறுவடை பண்ணது ஒரு 500 ஸ்கொயர் மீட்டரில் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு 50 நாள் கழிச்சு அல்ல 2 மாதம் கழிச்சு எவ்வளோ காய் எடுத்திருப்பீங்க? 10 கிலோ காய் எடுத்திருக்குங்க சார் முதல் ஃபஸ்ட்டு. அது வந்து அந்த பூக்கள் வந்து எண்ணிக்கை, பெண் பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆரம்பத்தில். இதுக்காக எவ்வளோ முதலீடு பண்ணீங்க? ஆரம்ப முதலீடு எவ்வளோங்க? இந்த கிராப்புக்கு மட்டுங்களா சார்? கிராப்புக்கு மட்டும்னு பார்த்தீங்கன்னா சீலிங்ஸ் விதை வாங்கினது வந்து ஒரு 800 ரூபா. உரம் செலவினங்கள் அதுதான் எங்களுக்கு சப்சிடியில் வந்ததுங்க சார். முழுக்க ஆமாம், ஒரு 10% தான் நாங்கள் கொடுத்தோம். அதோட தொகை வந்து 5 லட்சம் ரூபா எஸ்டிமேட்டு. 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கேவிகே மூலியமாக எங்களுக்கு அதை பண்ணியிருக்காங்க. நாங்கள் வெறும் 50,000 ரூபா தான் செலுத்தினோம். தண்ணி பாய்ச்சறது எப்படிங்க? தண்ணி பாய்ச்சல் தான் சார் இதில் ஒரு பெரிய சிறப்புங்கிறது. தண்ணி பாய்ச்சறது மட்டும்தான். நீங்கள் ஒரு கிணறோ ஒரு போரோ அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருந்தாலே போதும். ஒரு 2000 லிட்டர் சின்டெக்ஸ் இருந்தாலே போதும். அதை வச்சு இவ்வளோ பெரிய பயிரை கொண்டு வந்துடலாம் சார். இப்போ இந்த இதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டோன்னா நம்ம அந்த அளவுக்கு தண்ணியை மிச்சப்படுத்தலாம் சார். சார், இந்த மல்ச்சிங் ஷீட்டெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நாங்கள் எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. கேவிக்கே நாங்கள் போகிறோம் வர்றோம், அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரிலாம் தொழில்நுட்பம் இருக்குது, தண்ணி இல்லை, நாங்கள் விவசாயம் பண்ண முடியல, எப்படி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன பயிற்சி எடுக்கிறோம், அதுக்காக தான் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் மல்ச்சிங் ஷீட் போட்டிங்க சரிங்களா, அந்த வேருக்கு தண்ணி பாயுது இல்லைன்றதை நீங்கள் எப்படி, ஒரு நிலம் இருந்தால் ஈரத்தன்மை இருக்குது ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது போட்டு மூடிட்டீங்களே, மூடினதுக்கப்புறம் அதனுடைய சொட்டு நீர் பாசனம் பாயுதா இல்லையான்னு, தண்ணி பாயுதா இல்லையான்னு. கண்டிப்பாங்க சார். இப்போ மல்ச்சிங் போட்டிருக்கோன்னா ஒரு ட்ராப் ஒரு இடத்துல வேலை செய்யாடி கூட இன்னொருவோட இது வேலையை அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம் அந்த பெட். மேலும் விவரங்கள் பெற திரு ஜே சரவணன் அவர்களை 09791500783 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் தட்பவெப்ப நிலைகளால் கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பை விட குறைவாகவே காணப்படும். மேலும் கோழிகளுக்கு அளிக்கப்படும் தீவனத்தில் பூஞ்சானம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுதல் அவசியம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கேரட்டின் சாகுபடி குறிப்புகளை காண்போம்.
பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். மலைப்பகுதிகளுக்கு ஜூலை பயிரிட ஏற்ற பருவமாகும். இப்பருவத்தில் ஊட்டி, நியூ கோர்டா மற்றும் நேண்டிஸ் ரகங்களை பயிரிடலாம். சமவெளி பகுதியில் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா கோல்ட், பூசா கேசர், ஷாப்லாங் டான்வஸ் ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். விதையளவு 1 ஹெக்டேருக்கு 4 கிலோ விதைகள் தேவைப்படும். இடைவெளி பார்களில் 5 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு விதைக்க வேண்டும். உர மேலாண்மை அடியுரமாக 1 ஹெக்டேருக்கு 90 கிலோ தழைச்சத்து, 90 கிலோ மணிச்சத்து, 90 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். அறுவடை செடிகளின் அடிப்பாகத்தில் இலைகள் வாடத் தொடங்கினால் அறுவடையை மேற்கொள்ளலாம். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 25 முதல் 30 டன் மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோழி குஞ்சு பொரிப்பகத்தின் செயல்பாடுகள். கோழி வளர்ப்பில் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரமான குஞ்சுகளை பெறவும் கோழி குஞ்சு பொரிப்பான்கள் பெரிதும் பயன்படுகின்றன. கோழி பண்ணையாளர்கள் செயற்கை முறையில் அடை வைத்து குஞ்சுகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். கோழி குஞ்சு பொரிப்பகம் மூலம் தேவையான வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை முட்டைகளுக்கு அளித்து தரமான கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்ய முடியும். இப்பொரிப்பகத்தில் 2 பிரிவுகள் உள்ளன. ஒன்று அடை வைப்பான், மற்றொன்று பொரிப்பான் ஆகும். முட்டைகளை தேர்வு செய்யும் முறை: மிகவும் பெரிய அல்லது சிறிய முட்டைகளை தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான முட்டைகளை தேர்வு செய்தல் வேண்டும். முட்டை ஓட்டில் எவ்வித விரிசல்களும் இல்லாத தரமான முட்டை ஓடு கொண்டவைகளை தேர்வு செய்தல் அவசியம். முட்டைகளை பாதுகாக்கும் முறை: முட்டைகளை 55 பாரன்ஹீட் வெப்பநிலையிலும் 75% ஈரப்பதத்திலும் சேமிக்க வேண்டும். மேற்கூறிய கோழி குஞ்சு பொரிப்பகத்தின் செயல்பாடுகளை அறிந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1660 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1740 ரூபாய்க்கும், துறையூரில் 1700 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும், நெல் ADT 36 ஆலங்குடியில் 1530 ரூபாயிலிருந்து 1555 ரூபாய்க்கும், காரைக்குடியில் 1650 ரூபாயிலிருந்து 1850 ரூபாய்க்கும், கொப்பரை ஒட்டன்சத்திரத்தில் 6250 ரூபாயிலிருந்து 6750 ரூபாய்க்கும், நாமக்கல்லில் 8000 ரூபாயிலிருந்து 8100 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து பன்ருட்டியில் குறைந்தபட்ச விலையாக 5400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5469 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் குறைந்தபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 42 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 25 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 325 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 280 ரூபாய்க்கும் சராசரியாக 289 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 455 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 216 ரூபாய்க்கும் சராசரியாக 384 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 482 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 365 ரூபாய்க்கும் சராசரியாக 386 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23.8 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54.6%, காற்றின் வேகம் மணிக்கு 5.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 10.0%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.2 டிகிரி செல்சியஸும், சூரிய கதிர்வீச்சு 268.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 942.9 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கால்நடைகள் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. மேலும் இவற்றின் பொருளாதார முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பருவநிலைக்கேற்றவாறு இவற்றின் நோய் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் கால்நடை வளர்ப்பில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் டாக்டர் சி ஸ்ரீகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். சார், இது அனிமல் பயோடெக்னாலஜின்னு ஒரு துறை அதானங்க? ஆமாம், இது இந்த நிலையத்தில் வந்து நோய் தடுப்பு, நோய் கண்டறிதல் பற்றி இங்கே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். என்ன மாதிரியான நோய் தடுப்பு? எல்லா விதமான கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற? ஆமாம், ஒரு பண்ணைன்னா பல விதமான மிருகங்கள் இருக்குங்க. மிருகங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஒரே இடத்துல இருக்கனால நோய் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா நாங்கள் நோய் தடுக்கிறத பற்றி என்ன அதெல்லாம் முதன்மையாக பார்க்குறோம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஏன்னா ஒரு மிருகத்துக்கு நோய் வந்தாலும் அது வேகமாக பரவக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நல்ல இழப்பு ஏற்படும். பண்ணை லெவலில் மருந்து கொடுத்து அனிமல் ட்ரீட் பண்ணுறது ப்ராக்டிக்கல் கிடையாது. ஏன்னா நிறைய அனிமல் ஒரே சமயத்தில் நோய் வாய்ப்படலாம். ஸோ நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி இருக்கோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். போல நோயே வராத பட்சத்தில், நோயே தாக்காத பட்சத்தில் ஒரு நோய் அறிகுறின்றது எப்படி தென்படும்? இல்லை, எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் அதுக்காக முயற்சி எடுத்தாலும் நோய் 1-2 வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டறிஞ்சாகணும். முதல்ல அது பரவி மிச்ச மிருகங்களுக்கு வர முன்னாடியே பறவைகளுக்கு வர முன்னாடியே அது நிறுத்தியாகணும். பொதுவாக எப்படின்னா நோய் வராமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். இது வந்து பொதுவாக அவங்களுக்கு வந்து ஒட்டுண்ணி நோய் இருக்குது, நச்சுண்ணி நோய் இருக்குது, நச்சுயிரி அண்டு நுண்ணுயிரி 3மே இருக்குது. ஒட்டுண்ணி நோய் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, புற ஒட்டுண்ணி, உண்ணிகள், ரத்தத்தை உரிய பூச்சிகள்லாம்.
அது தவிர குடற்புழுக்கள் பல இருக்கும். இது தவிர இந்த 2 இருக்குது. அது இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற ஓரநோட்டு நமக்கு மலேரியா வர மாதிரி தாக்குற நோய் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தடுப்பு மருந்து கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு புழுக்கள், வயிற்று புழுக்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ பார்த்து பூச்சி மருந்து கொடுத்துட்றோம். அதனால் இந்த நோய் வராமல் இருக்கலாம். மற்றபடி இந்த நுண்ணுயிர் நோய்க்கும் நச்சுயிர் நோய்க்கும் நாங்கள் வந்து தடுப்பூசி அந்தந்த சமயத்தில் போட்டுருவோம். எல்லா வகையான விலங்குகளும் தனித்தனியாக நோய் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தடுப்பூசி போட்டு நாங்கள் தடுத்துருவோம். இப்போ வருகின்ற மழைக்காலங்களில் நோயினுடைய அறிகுறிகள், நோய் தாக்குதல்கள் அதிகமாக இருக்குமே, அதற்கான உங்களுடைய நடவடிக்கை என்ன? எங்கள் பண்ணையில் வந்து ஒரு நோய் தடுப்பூசி அட்டவணையே இருக்குது. எல்லா நோய்க்கும் அட்டவணை இருக்குது. நோய் வருதோ இல்லையோ அந்த சமயத்தில் இப்போ மழைக்கு முன்னாடி துள்ளுமாறி நோய், மழை வந்தால் துள்ளுமாறி நோய் வரும். அதனால் மழைக்கு முன்னாடி துள்ளுமாறி போட்டுருவோம். ஆட்டம்மைக்கு அந்த சரியான சமயத்தில் போட்டுரும். அதே மாதிரி பன்றிக்கு உள்ள நோய்கள் அதுக்குள்ளே அந்தந்த சமயத்தில் அட்டவணைப்படி போட்டுரும். நோய் கிளர்ச்சி இருக்கோ இல்லையோ போட்டுரும். ஸோ நோய் கிளர்ச்சி வரும்போது எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறதில்ல. இப்போ குறிப்பாக உங்கள் பகுதியில் இல்லை உங்கள் பண்ணையில் இந்த நோய் தாக்கி இருக்குது, இந்த நோயினுடைய அறிகுறி தெரியுதுன்றது எப்படிங்க கண்டுபிடிக்கும்? இப்போ உதாரணத்துக்கு எங்கள்தான் ரொம்ப அரிதாக ரொம்ப வருஷம் தாண்டி இப்போ கோமாரி நோய் தாக்குதல் இருந்துச்சு. கொஞ்சம் கோமாரி நோய் தாக்கப்பட்ட அனிமல் ஒரு மாட்டுக்கு வந்து தெரிஞ்ச உடனே அந்த மாட்டை தனியாக குவாரண்டைன் அப்படிம்பாங்க, தனியாக பிரித்து வச்சிருது. உடனே தடுப்பூசி போடப்படாத மாடுகள் இருந்தால் உடனே அதை போட்டுரும். ஒரு வார் ஃபுட்டிங்கில் உடனே எல்லா அனிமல்ஸும் போட்டு டெய்லி ஒரு ஸ்டாஃப் இங்கே எம்ப்ளாய் பண்ணி ஏதாவது அனிமல் திரும்பி அறிகுறி தென்பட்ட உடனே அதை அந்த குவாரண்டைன் எடுத்துன்னு போயிடும். ஏன்னா அந்த நோய் வந்த மாடு மிச்ச மாடோடு இருந்த நோயை பரப்புறதுக்கு முன்னாடி அதை எடுத்து வெளியே தனி குவாரண்டைன் போட்டு ட்ரீட் பண்ணுறோம். அதுக்குள்ளே தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வந்து ரெக்கவர் பண்ண வச்சிடும். ரொம்ப சுகாதார முறையில், அறிவியல் பூர்வமான முறையில், நவீன யுக்திகளை பலதும் கையாண்டு நீங்கள் வந்துட்டு ஆடு மாடுகளை ரொம்ப கருத்தாகவும் கண்ணும் கருத்துமாகவும் வளர்க்குறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இது கொஞ்சம் செலவினங்கள் அதிகப்படியாக பண்ணையாளர்களுக்கு தோணலைங்களா? கட்டாயமாக கிடையாது. இப்போது ஆடு வளர்க்குறதுனா 3 தடுப்பூசி போட்டால் போகிறவங்க 3 விதமான தடுப்பூசி இந்த நிலைமைக்கு இந்த ஊர்லலாம் 3 தடுப்பூசி போட்டோம். 3 தடுப்பூசி பெரிய என்ன இல்லைங்க, என்னெல்லாம் இப்போ இங்கே வந்து தரை காய்ச்சல்மாங்க பிபிஆர், அந்த தடுப்பூசி ஒன்று போட்டாங்க கட்டாயம். இந்த இடத்துல இங்கே கோமாரி அதிக, அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டோம் மழைக்கு முன்னாடி. ஏன்னா இது வந்து புது புல் மேய்ம வர்ற நோய் இது. ஸோ மழை காலத்துக்கு முன்னாடி போட்டோன்னா அந்த நோய்க்கு தடுத்துரும். செனையாக இருக்கிற ஆடு அதனோட செனை மூலமாகவே அந்த குட்டிக்கு அந்த தடுப்பு சக்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. மெட்டர்னல் இம்யூனிட்டிங்கிறாங்க அதை. ஸோ அதனால் குட்டிகளுக்கும் அந்த தாய் பெரிய ஆட்டுக்கும் சேதாரம் இல்லாமல் நமக்கு காப்பாற்றிடலாம். கோமாரி நோய்க்கு இங்கே கோமாரி இப்போ வந்து ஆடு மாடு எல்லாத்துக்குமே வருது. கோமாரிக்கு தடுப்பூசி போடுறாங்க, ஆட்டம்மை நோய்க்கு தடுப்பூசி போடுறாங்க. இந்த 3 தடுப்பூசி. மழை அதிகமாக இருக்கிறதுல நீல நாக்கு நோயின்னு இருக்குது, அதுக்குள்ள தடுப்பூசி 4 தான். இந்த 3-4 தடுப்பூசி தான். இது வருஷத்துக்கு போட்டு பெரிய செலவினமே கிடையாது. ஒரு ஆட்டோட விலை தான் மொத்தத்துக்குமே வருது நமக்கு. நீங்கள் அதுக்கு போடாமல் நம்ம விட்டோன்னா ஒரு ஆடு இறந்து போனால் கூட அந்த நஷ்டம் நமக்கு வந்து போகுது. ஆனால் பொதுவாக ஒரு ஆடு இறக்குறதுல 10-15 ஆடுகள் இறந்து போகும் குறைஞ்சது. ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, முயல்களுக்கு, கோழிகளுக்கு, பன்றிகளுக்கு இல்லைங்களா? ஆமாம். இப்போது இந்த மாதிரி இது ஒரு இனத்தை தாக்கின நோய் மற்றொரு இனத்தை தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆடுகளை தாக்கியிருக்குது, அதே நோய் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பண்ணையில் இருக்கிற மாடுகளை தாக்குங்களா? சில நோய் எல்லாத்துக்கும் பரவாயில்ல தாக்கணும். கோமாரி நோய் உதாரணத்துக்கு பன்னி, ஆடு மாடு, குழம்பு இருக்கிற எல்லா ஜீவனுக்கும் வர நோய் அது கோமாரி நோய். ஆடு மாடுக்கு ரொம்ப அதிகமாக வரும், பன்றிக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் எல்லாத்தையும் தாக்கக்கூடிய நோய் அது. இந்த துள்ளு மாதிரியெல்லாம் வெறும் செம்மறி ஆடு மட்டும் தாக்குற நோய், அதுக்கு வேறு எதுக்கும் வராது. அதே மாதிரி சப்பை நோய்ன்னு இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடுக்கு வந்து சப்பை ஃபுல்லாக அழுகி போயிடும். அது வந்து பெரும்பாலும் ஆட்டுக்கு பண்ணிக்க வர்றதில்லை. அதே மாதிரி அடைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆந்த்ராக்ஸ். இது மாடு ஆடுக்கு மட்டும் இல்லை, மனுஷனுக்கு வரக்கூடிய நோய். உதாரணத்துக்கு இப்போ இந்த இதில் பார்த்தீங்க, இந்த ஆடு வந்து ஆந்த்ராக்ஸில் இறந்து போனது. இது வந்து இதுவும் தரையிலேருந்து வர ஒரு ஸ்போரில் வர ஒரு நோய். இது ஆட்டுக்கு வரும். ஆடு வந்தால் உடனே இறந்து போகும், எந்த வித அறிகுறியும் காட்டாது, நல்லா போயிருக்கும், மேய்ச்சல் அப்படியே இறந்து விழுந்துடும். அனலைஸ் பண்ணும்போது மிக கொடூரமான நோய், மனுஷனுக்கு பரவக்கூடிய நோய் இது இருந்தது தெரியப்பட்டது. இது அந்த இடத்துல இதுவரை கண்டுபிடிக்காத ஒரு நோய் இது. ஸோ நாங்கள் ஆட்டுக்கு தடுப்பூசி போட்டோம். அதுவும் இல்லாமல் ஹியூமன்ஸுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் அங்குள்ள பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. சரி. அதே மாதிரி இப்போ ஆடு இறந்து போகுது, என்ன காரணம்? நாங்கள் அங்கேருந்து மெட்டீரியல் எடுத்து வந்து பார்த்து, இது ஆடோட குடலில் இருந்த புழுக்கள், இது கண்ணுக்கு தெரியாத புழுக்கள். இதை வந்து ஆடு இறந்து குடல் பார்த்தா ரத்தமாக இருக்குமா இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது உள்ள சின்ன சின்ன புழுக்கள், இதெல்லாம் அந்த ஸ்க்ரேப்பிங் அப்படிம்பாங்க, குடல் அரிப்பிலேருந்து எடுத்த இந்த நோய் ரொம்ப கொடுமையான ஆட்டுக்கு வருது. எஸ்பெஷலி ஒரு ரங்குர புழுக்கள்ங்கிற புழுக்களால் ஏற்படுறது. ஆடு இது உயிரணுக்கள் தான். இதெல்லாம் உயிரோடு இருக்கு பாருங்கள் எல்லாமே. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள நெளிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும் நமக்கு நல்லா தெரியும். சரி, சரி. இது வந்து எல்லாமே ரங்குர புழுக்கள்னு பேர்.
ஆடுக்கு முதல்ல தலை வீக்கம் எடுக்கும், அப்புறம் கழிச்சல் வந்து அப்படியே இறந்து போயிடுது. கழிச்சல் வந்துச்சுன்னா அப்புறம் காப்பாற்ற முடியாது. இந்த லெவல்லே ஒரு ஆடு இப்போ பிரேத பரிசோதனையில் பார்த்து அந்த குடல்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடல் உள்ள திசு ஃபுல்லாகவே இந்த புழுக்கள் இருக்குது. சரி, இப்போ ஆந்த்ராக்ஸ் தாக்கின ஒரு அனிமல் ஆடு சொன்னீங்க, அது மனிதர்களையும் தாக்கக்கூடியதுன்னு. இப்போ நீங்கள் அதை போய் பரிசோதித்து பார்க்கும்போது நம்ம மனிதர்களையும் உங்களையும் தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ வந்து ஆந்த்ராக்ஸில் பொதுவாக அதில் உள்ள விதி என்னென்னா, ஆந்த்ராக்ஸ்னு சந்தேகம் இருந்தால் கூட அந்த பிரேதத்தை திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த காற்று பட்டுச்சுன்னா உடனே எல்லாமே அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்போர் வித்து மாதிரி ஆயிடும். அது ரத்தத்தில் இருக்கலாம். ஸோ இப்போ மூக்கில் ரத்தம், கருப்பு நிற ரத்தம் ஒழுகுது, திடீர்னு இறந்து போச்சு, இந்த மாதிரி ஆந்த்ராக்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கும்போது நாங்கள் வந்து அதை திறக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஒரு கீரல் போட்டு ஒரு ரத்த துளி மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு ரத்த துளியை வந்து இந்த கண்ணாடியில் ஸ்மியர் அப்படிம்பாங்க, அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதில் பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ரத்த துளி எடுத்த இடத்த அங்கேருந்து ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஃபினாயிலோ அல்லது ஃபார்மால்டியைடோ போட்டு விட்டு அந்த பிரேதத்தை வந்து குழி தோண்டி சுண்ணாம்பு போட்டு புதைக்க சொல்கிறோம் நாங்கள். அல்ல அந்த தோல் எடுத்து அதை வந்து பதனும் போது அதுலேருந்து நோய் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆடுனா தோலை உரிச்சு போய் காய வைப்பாங்க, காய வச்சு உதரும் போது அது சுவாசம் வழியாக நுரையீரலுக்கு போய் நுரையீரல் நோய் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அந்த நோய் கிருமி கையில் பட்டால் கூட கொப்பளங்கள், ஆறாத பெரிய கொப்பளங்கள் வந்து அதனாலே இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு ஆபத்தான நோய் தான் அது. ரொம்ப நன்றிங்க டாக்டர். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் சி ஸ்ரீகுமார் அவர்களை 09841906211 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 19/7/2017 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நிழல் வலையின் கீழ் பாகற்காய் சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கோட்டைப்பட்டி கலிங்கம்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் பலா, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விஞ்ஞான முறையில் முயல் வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி முத்துசாமி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.